நான் வாக் பண்றேன்னு அர்த்தம். ஷூ விளையாடாதீங்கப்பா, எனக்கு அவன் தொல்லை தாங்கல. யார் சொல்லமா? என் கழுத்துல தாலி கட்டினானே கொலம்பஸ், அவன் தொல்லைதான். ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சு ஆகணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு எங்கேயோ போயிருக்கான். திரும்பி வந்தானே என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான்ப்பா. அதாம்மா எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு முதல் தாலி தங்காது, உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்ட புருஷன் ஒரு வாரத்துல செத்துருவான்னு ஜோசியர் சொன்னாரு. அதனாலதான் அந்த கொலம்பஸ் பண்ணாடே உனக்கு கட்டி வச்சேன். ஆனா ஜோசியர் சொன்ன ஒரு வாரத்துக்கு மேல ஒரு நாள் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் அவன் சாகலையே. இது பாருங்கப்பா, நீங்க கம்பல் பண்ணதுனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நான் அவன் கூட வாழவே மாட்டேன். இங்க பாருங்க, என் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அவர் கூட தான் வாழுவேன். இத பாருமா, என் தங்கச்சி பையனை நீ கட்டிக்கிட்டு அவன் கூட நீ சந்தோஷமா வாழணும் தான் நானும் ஆசைப்பட்டேன். அவன் உசுருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது தானே இந்த டம்மி பையனை கட்டி வச்சேன். இந்த சொங்கி பையல உனக்கு முதல் புருஷனா உனக்கு கட்டி வச்சிருக்கேன். ஆனா ஜோசி சொன்னபடி எதுவும் நடக்கலையே, எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஒரு நிமிஷம் இரு, இப்பவே முடிச்சிடுறேன். அண்ணன்டா, உங்க அண்ணன் தானே, பேசு. ஏய் முதலாளிடா, பேசுற முதலாளி. வணக்கம் முதலாளி. டேய் எங்கடா இருக்கீங்க? முதலாளி வெளியில தான் இருக்கிறோம், உள்ள வரட்டுங்களா? இல்ல வருவானா? என் பொண்ணுக்கு தோஷம் இருக்குன்னு சொன்னா இல்ல அந்த ஜோசியர். ஆமா முதலாளி. அவன் எங்கதான் தேடி இங்க கூட்டுவாங்க. உடனே தூக்கிட்டு வர முதலாளி. உடனே போங்கடா. சரிங்க முதலாளி. டேய் வாடா. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. நீ நினைச்சபடியே என் தங்கச்சி பையனோட உனக்கு கல்யாணம் நடக்கும். நீ அவனோட குடும்பத்தை நடத்துவ. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த கொலம்பஸ் பையன் இருக்கான்ல, இவன் திஷ்டிக்காக டயர் கடியில வச்ச எலுமிச்சை பழம் மாதிரி நச்சுக்கிடுவான். அப்படி ஆகிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ ஜாலியா இரு. நான் உனதான் நம்பியிருக்கேன். அதான் கவலைப்படாதன்னு சொல்லிட்டேலம்மா, தைரியமா இரு. போ. தாவிருள் தேடுது நிலவை, இது திசை மாறிய பறவை, கிழக்கு பறவை மேற்கில் பறக்குது. அந்த தொல்காப்பிய மேல எனக்கு சந்தேகமாவே இருக்கு மாமி. ஏன் பண்டு? பின்ன அநியாயத்துக்கு அந்த கொலம்பஸ் பயலுக்கு சப்போர்ட் பண்றா, திடுதிப்புன்னு கூட்டிட்டு போய் தனியா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா. அவன் நடவடிக்கை எல்லாம் பார்த்தா மூளை வளர்ச்சி இல்லாதவ மாதிரியே தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. அப்பா அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொன்னவன் ஏன் அப்பா அம்மா கூப்பிடாமலே கல்யாணத்தை முடிச்சிட்டான்? பண்டு, அந்த பொண்ணுக்கு ஏதோ குறை இருக்கு. குறையா? ஆமா பண்டு, அந்த பொண்ணுக்கு ஏதோ குறை இருக்க வேண்டாம். மாப்பிள்ளையே கிடைக்காம கொலம்பஸ் கிடைச்ச உடனே அவனை வளைச்சு போட்டு அவசர அவசரமா எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட், எனக்கும் அப்படிதான் தோணுது. அதான் கல்யாணத்தை முடிச்சவன் சாந்தி முகூர்த்தம் நடத்த விடாம தடுத்துக்கிட்டே இருக்கான். முடிச்சிட்டீங்களாடா? இதோ தூக்கிட்டு வந்து முதலாளி. கூட்டு வாங்க அவனை சீக்கிரம். என்னடா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? பிரிங்க. டேய் பிரிங்கடா, பிரிங்க. சீக்கிரம்டா, செத்துற போறான். ஐயா முதலாளி, எஜமா எதுக்காக என்ன இப்படி மூட்டையில கட்டி தூக்கிட்டு வர சொன்னீங்க? டேய் உன்னை பொட்டலம் கட்டி பொலைக்கறானே. உன் ஃப்ராட் தரத என்கிட்ட காட்றியா? நான் என்னங்க ஃப்ராட் வேலை பண்ணேன்? அட அதுவே மறந்து போச்சு அவனுக்கு. டேய் எடுத்து கட்டுக்கடா. நிறுத்துங்கடா, அடிச்சது போற நிறுத்துங்க. டேய் அன்னைக்கு பொண்ணு ஜாதகத்துல என்னடா சொன்ன நீ? அவளுக்கு முதல் தாலி தங்காது, கல்யாணமான ஒரு வாரத்துல புருஷன் செத்துருவான்னு சொன்னியா இல்லையா? சொன்னியா இல்லையாடா? சொன்னல? ஆமா சொன்னேன். ஆனா அப்படி நடக்கலையடா. ஆனா உன்னோட பேச்ச நம்பி என் அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பரதேசி பையனை என் பொண்ணோட கழுத்துல நான் தாலி கட்ட சொன்னேன். ஒரு வாரம் முடிஞ்சு ஒரு நாள் ஆச்சடா, இன்னும் சாகாம சுத்திட்டாடா. சாகணுமா? ஐயோ ஐயா,
ஜாதகத்துல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா. ஏய், தப்பு ஜாதகத்துல இல்லடா, அப்புறம்? உங்ககிட்ட தான் இருக்கு. பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ போய் சொல்லிருக்க. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா இதுக்குள்ள அவன் சத்துரு கூடமே சாகலையே, உயிரோட இருக்கானே. இந்த பார், ஒண்ணு அவன் சாகணும், இல்ல அவனை சாகடிச்சிட்டு நீ ஜெயிலுக்கு போகணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். அது வரைக்கும் நீ என் கண்ட்ரோல்லே இருப்ப. ஜாகிரதை. அட, நீங்க எப்ப வந்தீங்க? அவனுங்க மூட்டையை தூக்கிட்டு வந்தானுங்களே, அப்பவே வந்துட்டோம். ஓ, அப்ப நான் பேசுனதெல்லாம் கேட்டுட்டீங்களா? ஒரு வரி விடாம எல்லாத்தையுமே கேட்டுட்டோம். உங்களை வெளிய விட்ட பிரச்சனை ஆச்சு. டேய், முதலாளி. போய் அவங்க 3 பேரை தூக்கிட்டு வாங்கடா. சரிங்க முதலாளி. என்னடா முழிக்கிற? கம்பெனிக்கு ஆள் கிடைக்கல. ஏய், எங்க போறீங்க? வாங்கடி. ஏய். அவன மூளை வளர்ச்சி இல்லாதவனோ நினைச்சேன், ஆனா பக்கா வில்லனா இருக்கானடி. கொலம்பஸ் வாழ்க்கையை நாம கெடுக்கலாம்னு நினைச்சோம். இப்ப நம்ம வாழ்க்கையை கெட்டு போச்சே. அடுத்து அவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே பண்டு. ஏமா உன் வாழ்க்கை கெடுது, அவன் வாழ்க்கை கெடுது. கட்டத்தான் கட்டினானுங்க, கையில கொஞ்சம் மிச்சர் கொடுத்தா கட்டின வழி தெரியாம டைம் பாஸ் பண்ணி திருப்பனே. அப்படியே ஒரு மிதி மிச்சனா. போடு மாமி, போடு மாமி. ச்சே, நாம என்ன நிலைமையில உட்கார்ந்திருக்கோம். இப்ப போய் மிக்சர் கேக்குறான் பாரு. பாண்டா. ஏஞ்சல், என்னடா இது வீடே நிசப்தமா இருக்கு? பண்டு குரூப் கிளம்பிடுச்சா? அதுங்களுக்கு அவ்வளவு மான ரோஷம் இல்லையே. போயிருக்காதே. லெட்ஸ் see in the upstairs. ஏ மாமி, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இந்த கொலம்பஸ் பையன் எங்க போனா? ஆளையே காணுமே. அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஹலோ, ஹாய். என்ன இது? நீங்க பண்ண கோல்மால்லாம் தெரிஞ்சு என்னோட மாமனார் உங்க எல்லாரையும் கட்டி போட்டாரா? நியாயப்படி இதை நான் செஞ்சிருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி என் மாமனார் பண்ணிட்டாரு. எனிவே நான் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். மாமா, மாமா, ஹாய் அங்கிள், வேர் ஆர் யூ? வந்துட்டாரு. மாமா, இவங்களுக்கெல்லாம் நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஆனா இந்த காபி கட்டின கேரக்டர் தான் யாருன்னு கன்ஃபியூஷனா இருக்கு. புதுசா இருக்கா? டேய், இந்த கேரக்டர் தான்டா உன் கேரக்டர் உள்ள வரதுக்கு காரணமா இருந்தது. என்ன மாமா சொல்றீங்க? ச்சீ, என்ன மாமா கூப்பிடு. வை மாமா, நான் உன் மாப்பிள. அப்ப நான் மாமா தானே நீ எனக்கு மாப்பிள்ளையே இல்ல. மாப்பிள்ளையே இல்ல. அட என்ன மாமா நீங்க? உங்க பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப நான் மாப்பிள தானே? டேய், அது கல்யாணம் இல்லடா, அது உனக்கு வெச்ச கருமாதிடா. கருமாதியா? அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது எதுவுமே நடக்கலையே. டேய், வாங்க. இவனை கட்டி போடுங்க முதல்ல. கட்டி போடுங்க. மாமா, மாமா, வாங்கடா. எதுக்கு மாமா? கட்டி போடுங்கடா, விடாதீங்க. கட்டியா கட்டுங்கடா. திருட்டு போய் ஓடிடுவான். கட்டுங்க. wrong thing. ஓடிடுவாங்க. I am your மாப்பிளை. கட்டுங்க. மாமா, don't take it in a wrong way. Angel, please consider. Darling. என்னதுக்கு மாமா கட்டி போட்டீங்க? அவர் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினியோன்னா அதுக்கு பரிசு. என்ன ஓசி சொல்ற? டேய் எருமை, அவன் பொண்ணுக்கு ஏதோ தோஷம் இருக்கா, அத போக்குறதுக்காக தான் உன்னை டம்மியா கட்டி வச்சிருக்கான். இங்க என்ன நடக்குது? என்ன சொல்றீங்க நீங்க எல்லாம்? டேய், எல்லாத்துக்கும் சொல்லணும் தானே இருக்கு. ஆனா உன்ன மாதிரி கேன பேருக்கு ஃபிளாஷ்பேக் சொல்லணும்னா எனக்கு பிடிக்கலடா. அடச்சி, சொல்லி தொலையா. சொல்றேன்டா, சொல்றேன். என் பொண்ணு, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு என் தங்கச்சி பையனுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நல்ல நாள் குறிக்க இந்த ஜோசியர் பார்க்க நான் போனேன். அப்ப என்ன தெரியுமா சொன்னா?
நான் சொல்றத கேட்டு நீங்க அதிர்ச்சியாக கூடாது. உங்க பொண்ணு ஜாதகத்துல பெரிய சிக்கல் இருக்கு. அவளுக்கு முதல் தாலி தங்காது. தாலி கட்டுறவன் ஒரு வாரத்துல மண்டையை போட்டுருவான். ஐயோ, அப்படின்னா என் தங்கச்சி பையன் செத்துருவானா? தங்கச்சி பையன் இல்ல, எந்த நாதாரி பையன் தாலி கட்டினாலும் செத்துருவான். என்ன சொல்ற? ஜாதகத்துல உள்ளதுதானுங்க சொல்றேன். அப்படின்னா எனக்கு என் மாமாக்கு கல்யாணம் நடக்காதா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஜாதகத்துல சிக்கல்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு பரிகாரமும் இருக்கும். நீ உன் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு முன்னாடி டம்மியா ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். டம்மி கல்யாணமா? ஆமாங்க. நாட்டுல வாழவே வழி இல்லாம நிறைய பேர் சுத்துறாங்க. அதுல ஒருத்தனை பிடிச்சி உங்க பொண்ணுக்கு கட்டி வைங்க. ஒரு வாரத்துல புட்டுக்குவான், தோசை நீங்கிரும். அதுக்கப்புறம் உங்க தங்கச்சி பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. அமோகமா வாழ்வாங்க. இதுதான் நடந்தது. டம்மி கல்யாணம் பண்ண சொல்லி இவன் போயிட்டான். நான் என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிக்கணும்ல. இந்த மேட்டரை நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அவன் தான் உன்னை பத்தி சொன்னான். மடிப்பாக்கத்துல ஒரு முண்டம் தண்டமா சுத்துனது. அவனுக்கு காசு ஆசையை காட்டினா தற்கொலை பண்ணிக்காவது ரெடியா இருப்பான்னு சொன்னான். அதனாலதான் உன்னை தேடி கண்டுபிடிச்சு என்னோட மாப்பிள்ளை ஆக்கிட்டேன். ஆனா இந்த ஜோசியர் சொன்னது எதுவுமே நடக்கலையே. டேய் டேய் மூளை கட்டவே, சொல்லுங்க. உனக்கு சினிமா பாக்குற வழக்கமே இல்லையா? இந்த மாதிரி தோஷம் இருந்துச்சுன்னு வச்சுக்கே, ஒரு வாழை மரத்துக்கு தாலியை கட்டிட்டு அதை வெட்டி போட்டுருணையா, அப்பதான் தோஷமே போகும். அத நீ செய்ய வேண்டியதானையா? அதானே, வாழை மரத்துக்கு பதிலா வாழ போற என்ன செலக்ட் பண்ணிருக்கியா நீ? அட சும்மா இருடா. இவன் சொல்லிட்டு போயிட்டான். இவன் சொன்னது உண்மையா இல்லன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா அதுக்குதான் நீ செத்தே ஆகணும். உன் கூட சாகிறதுக்கு 4 பேர் ரெடியா இருக்கு. என்ன சார் நீங்க செத்ததுக்கு அப்புறம் தான் 4 பேர் தேவை, சாகிறதுக்கே கூட 4 பேர் தேவையா? என்ன லாஜிக் சார் இது? என்ன ஃபியூச்சர் உங்களுக்கு காட்டி கொடுக்க கூடாதுல்ல, அதுக்குதான் எல்லாம் சாகிறதுக்கு ரெடியா இருக்கு. ஐயா ராஜா, உன் கதை தான் முடிய போகுது. அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. பாரு பாரு பாரு. போலீஸ்? போலீஸ் இல்லடா, தமிழ்நாடு போலீஸ். ஏண்டா இவ்வளவு ஊண்டு கார்ட்டூன் படம் மாதிரி இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய வேலை செய்யறியா நீ? வா, காலம் பூரா உன்னை கம்பி கதவியே பார்க்க வைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு யார் சார் இன்ஃபார்ம் பண்ணது? நான் தான். என் புள்ள பெரிய டிடெக்டிவ் ஆபீசர். அவன் மூளையில கொஞ்சமாவது எனக்கு இருக்காதா? எனக்கு டவுட் வந்த உடனேயே நான் தகவலை சொல்லி அனுப்பிட்டேன். போலீஸ்காரங்களும் கரெக்டா வந்துட்டாங்க. சார், முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணி எங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க சார். சார் அது இல்ல சார், எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், உன் பாச்சாலாம் பலிக்காது. இல்ல இல்ல, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டியா? ஏய் அவுடா, மெதுவாடா டேய். புடிங்க சார், புடிங்க சார், புடிங்க சார், அவனை புடிங்க. எங்க ஓட புடிங்க சார். சார், ஜாதகம், ஜோசியம், பரிகாரம்னு சொல்லிட்டு தப்பான ஆளுங்க கிட்ட போய் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு இந்த எபிசோடு ஒரு பாடமாவே இருக்கட்டும். இன்ஸ்பெக்டர் சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் அடிச்சு நீங்க டயர்டா இருப்பீங்க. அதனால நாங்க ரவுண்டு கட்டுறோம். சேர்ந்துக்கிறியா? எவ்வளவுங்க? 100 ரூபா தானே? ஆமா சார். இந்தாங்க. பாத்து நில்லுங்க. காசிக்கு போனாலும் கருமம் தீராதுன்ற மாதிரி கோவிலுக்கு வந்து உங்க பிரச்சனை தீரலையே, அங்க வந்து அடிச்சுக்கிறீங்களா? ஒரு குடும்பம் கோவிலுக்கு போனா ஒரு அர்ச்சனை கூட தான் எடுத்துட்டு போவாங்க. இங்க பாருங்க, மருமக ஒரு அர்ச்சனை கூட, மாமியார் ஒரு அர்ச்சனை கூட. இதுல கூட உங்களுக்கு ஒத்துமை இல்லையே. சரி, எடுத்துட்டு வந்தீங்க, சைலண்டா சாமி கும்பிட்டீங்களா? அதுவும் இல்ல. ஏன் அர்ச்சனை தான் முதல்ல பண்ணணும் நீ சொல்ல, ஏன் அர்ச்சனை தான் முதல்ல பண்ணணும் நீ சொல்ல. ஆக மொத்தத்துல சண்டையை போட்டு ஐயர் பூஜையே பண்ண மாட்டேன்னு சொல்லி நடைய சாத்திட்டு போக வச்சு உங்களால மத்தவங்களும் சாமி கும்பிட முடியாம போயிருச்சு. நம்ம குடும்பமானோம் கோவில் வரைக்கும் நாருது. என்ன பொம்பளைங்களோ நீங்க போங்க. டேய், என்னடா ரொம்ப ஓவரா பேசுற? பிரச்சனை பண்றது உன் பொண்டாட்டி. அவளை முதல்ல அடக்குடா. சரி. ஆமாமா, நாங்க தான் அடங்காம தெரு தெருவா போய் சண்டை போட்டு வரோம்.
தெருவா போய் சண்டை போட்டு வரேன் அடி. ஆமா ஆமா, ஏன் சண்டை போடல? எங்க சண்டை போடல? போன வாரம் மளிகை கடையில எவ்வளவு பெரிய சண்டை போட்டீங்க, அது ஸ்டேஷன் வரைக்கும் போல. ஆமா, நீ ரொம்ப யோக்கியம். நேத்து அந்த கீரை காரிக்கிட்ட நீ சண்டை போடல. சரி, அப்படியா? கதை இப்படிதான் போதா? ஆக நீங்க உங்களுக்குள்ள மட்டும் அடிச்சுக்கல, ஊரு ஃபுல்லா ரவுண்டு கட்டி சண்டை போடுறீங்க. சபாஷ் சபாஷ் சபாஷ். பேசாம நான் வேற வீட்டுல போறதுக்கலாம். டேய், நீ ஒண்ணும் வீட்டுல பிறக்கலடா, ஆஸ்பத்திரியில தான்டா பிறந்த. இதுல விளக்கு வேற. ஒரு நல்ல அம்மா வயித்துல பிறக்கிற பாக்கியம் இந்த மாதவருக்கு இல்லாம போச்சு. டேய், இந்த தேங்காய் முடியாலே உன் மண்டைய உடைச்சிருவேண்டா. நான் என்ன அவ்வளவு மோசமான அம்மாவா? அதோட மோசம். டேய், உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம பேசுறேன். நன்றி. டேய், இத பாருடா, நம்ம குடும்பம் ரொம்ப அமைதியா தான்டா இருந்துச்சு இந்த மூதேவி வர வரைக்கும். இந்த மகராசி என்னைக்கு காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு ஆரம்பிச்சது பிரச்சனை. அத்தை, அனாவசியமா பேசாதீங்க, அப்புறம் இந்த பூஜை கூட உங்க தலைக்கு மேல வந்துரும். பாத்தியாடா என்ன பேச்சு பேசலான்னு? பூஜை கூட தலைக்கு மேல வந்துரும். என்னன்னு கேளுடா, இவ்வளவு திமிரு பத்தி அவளுக்கு. இத மறந்துடாதீங்க. பேசாம இருங்க, இது ரோடு இது. பேசாம இருங்க. இந்த பாருங்க, ஏதாவது மேல மேல பேசிட்டு இருந்தீங்க அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாம பேசுற வேலையில வச்சுக்காதீங்க. ஐயோ மாதவா, மாதவா, என்னடா நம்ம வீட்டை பூட்டி யாரோ சீல் வைக்கிறாங்க. ஐயோ போலீஸ். ஹலோ சார், யார் சரிங்களா? எதுக்காக வீட்டை போட்டு சீல் வைக்கிறீங்க? கோர்ட் ஆர்டர் சார், அதனாலதான் சீல் வைக்கிறோம். கோர்ட்? நாங்க என்னைக்குமே கோர்ட்டுக்கு வந்து சண்டை போட்டதே இல்லையே. அப்புறம் எதுக்கு சீல் வைக்க சொன்னாங்க? எதுக்கு எதுக்கு? பண்டரிபாய் அம்மா வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னு கோர்ட்டுக்கு போய் நானே ஆர்டர் வாங்கினேன். யோ, நீ வாங்கினியா? யார் யாரி? நான் யாரா? என்ன தெரியல. ஆனா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. பண்டோ, என்னாச்சு? உங்க ஆத்துக்கு ஆப்பு வச்சுட்டா? சாரி, சீல் வச்சுட்டா? என்ன பண்டு, லம்பா யாரையாவது ஏமாத்திட்டியா? வீட்டுக்கு சீல் வைக்கிற அளவுக்கு போயாச்சு. யோ யோ யோ, சும்மா வாய வச்சுக்கிட்டியா? எங்களுக்கே ஒண்ணுமே தெரியல, இப்பதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீ சொல்லியா, யாரியா நீ? 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு சீட்டு போட்டு அத 2வது மாசமே தள்ளி எடுத்துட்டு திரும்ப சீட்டே கட்டாம எஸ்கேப் ஆனீங்களே, ஞாபகம் இருக்கா? 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சீட்டு போட்டேனா? ஏய், இல்லன்னு மட்டும் சொல்லாத. என்கிட்ட எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. என்கிட்ட ஏமாத்திட்டு போன பணத்துக்கு வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டின்னு இன்னைய தேதிக்கு 1.25 கோடி ரூபாய் வந்திருக்கு. அந்த பணத்துக்கு தான் உன் வீட்டை என் பேருக்கு கரையம் பண்ண போறேன். என்ன சார் இது? அநியாயமா இருக்கு சார். எப்பவோ நடந்த பிரச்சனைக்கு இப்ப ஆக்ஷன் எடுக்கிறீங்க? அதானே. எப்ப நடந்தா என்ன தம்பி? பிரச்சனை பிரச்சனை தானே. உங்க அம்மா என்கிட்ட பணம் வாங்கும் போது நீ அவங்க வயித்துல இருந்த. இன்னைக்கு பாரு, பிறந்து இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிற. உன்ன மாதிரியே வட்டியும் வளர்ந்து 1.25 கோடி ரூபாய்க்கு வந்துருச்சு. அவ்வளவு பணத்தை உங்க அம்மா கிட்ட நான் எப்படி வாங்குறது? அதான் இப்படி ஆக்ஷன் எடுத்த. நீங்க அந்த காலத்துல இருந்தே ஃப்ராட் தானா? 30 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்கீங்க. ஏய், 5 லட்சம் இல்லடி, தள்ளு போக 4.5 லட்சம் தாண்டி கொடுத்தான்.
ஐயோ கடவுளே. கொடுத்தாருல்ல, சீட்டு போட்டா ஒழுங்கா கட்டணும்னு தெரியாது உங்களுக்கு? அது நான் மறந்துட்டேன். மறந்துட்டியா? ஏமா இது துண்டு சீட்டா? எங்கேயோ மறந்து வச்சுட்டு சொல்றது. ஐயோ 5 லட்சம் ரூபாமா எப்படிமா மறந்த நீ? ஐயோ சார் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம், நம்ம போல வாங்க. சார் 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 இருங்க சார், இருங்க சார், இருங்க இருங்க. அது நீங்க பண்ண தப்பு. அது வந்து வித்தவுட் ப்ரீ நோட்டீஸ் நீங்க எப்படி சீல் வைக்கலாம்? லீகலா ரொம்ப தப்பு சார் அது.